இன்றைக்கு பகவத் தியான சோபானத்திலே இரண்டாவது ஸ்லோகத்தை ரசிக்கப் போகிறோம். வேலாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசாம் மௌளி சேவ்யம் பிராதுர்பூதம் கனக சரிதः சைகதே ஹம்சஜுஷ்டே லக்ஷ்மீ பூம்யோः கரசரசிஜைः லாளிதம் ரங்கபர்த்துः பாதாம்போஜம் பிரதிபலதி மே பாவனா தீர்க்கிகாயாம். இந்த ஸ்லோகத்திலே ரங்கநாதனுடைய திருவடியை வர்ணிக்கிறார். இது பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரமாக இருக்கிறது. திருமேனியை முழுதாக முதல் ஸ்லோகத்திலே வர்ணித்தார். இப்பொழுது திருவடியை, இதற்கு பிறகு கணுக்காலை என்று சோபானம் படிக்கட்டில் ஏறுவது போலே திருப்பாதம் முதல் திருக்கேசம் வரையில் ஏறி சௌந்தர்யத்தை வர்ணிக்கிற ஸ்தோத்திரம் இது. இன்றைக்கு திருவடி வர்ணனம். இந்த ஸ்தோத்திரத்தை திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரானை பின்பற்றி அருளியிருக்கிறார். அமலநாதி பிரானிலே முதல் பாசுரத்திலே திருவடியை போற்றுகிறார். திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ள நவொக்கின்றதே என்று அங்கே தமிழ் பாசுரம். அதை அடிவொற்றி இங்கே என் கண்ணினுள்ளன என்பதற்கு பதில் மே பாவனா தீர்க்கிகாயாம் என்கிறார். அங்கே கமல பாதம் என்று சொன்னதற்கு பதில் இங்கே பாத அம்போஜம் என்கிறார். பாவனா தீர்க்கிகை வேறு, கண்ணில் இருப்பது வேறல்லவா என்று கேட்டால், பாவனா என்பது கருத்து. கண்ணிலே இருப்பதை அவர் சொன்னார், கருத்திலே இருப்பதை இவர் சொன்னார். கண்ணுக்கு பதில் கருத்து என்று மாற்றி போட்டிருக்கிறார். ஆனாலும் தமிழிலே கண்ணும் கருத்துமாக என்று ஒரு சொற்கோவை சொல்வது வழக்கம். அந்த திருப்பாணாழ்வாருடைய அனுபவத்தை பின்பற்ற வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக இருக்கிற தேசிகன் அவர் கண் என்று சொன்ன இடத்திலே கருத்து என்ற பதத்தை போட்டிருக்கிறார். கூர்ந்து கவனித்தோமானால் 6 பதங்கள் அந்த ஒரே ஒரு வரியிலே, திருக்கமல பாதம் வந்து என் கண்ணிலுள்ள உட்கின்றதே என்ற ஒரே வரியிலே இருக்கிற 6 பதங்களையும் விரையார் பொழில் சூழ் வேங்கடவன் என்று இதற்கு முன்னே இருக்கிறது அதிலிருந்து ஒன்றையும் எடுத்து 6 பதங்களை தேர்ந்தெடுத்து அந்த 6ஐயுமே இங்கே பிரயோகித்திருக்கிறார். கமல பாதம் என்று சொன்னதை பாத அம்போஜம் என்கிறார். அம்போஜம் என்றாலும் கமலந்தான். என் கண்ணின் உள்ளன என்பது எந்த என் என்கிற பதத்தை இங்கே மே பாவனா தீர்க்கிகாஜாம் என்று மே என்று அப்படியே அனுவதித்திருக்கிறார். விரையார் பொழில் சூழ் வேங்கடவன் என்ற இடத்திலே விரை என்பதற்கு பரிமளம் என்ற அர்த்தம். அதை இங்கேயும் வேலாதீத ஸ்ருதி பரிமளம் என்று சொல்லியிருக்கிறார். திருக்கமல பாதம் என்ற இடத்திலே திரு என்பதற்கு லக்ஷ்மி என்ற அர்த்தம். லக்ஷ்மி என்ற அர்த்தமும் சொல்லலாம். கமல பாதமானது லக்ஷ்மி விசிஷ்டமாக இருக்கிறது, லக்ஷ்மி பரிச்சிதமாக இருக்கிறது என்ற அர்த்தத்தில் அதே லக்ஷ்மி பதத்தை இங்கே லக்ஷ்மி பூம்யோ கரசரசிஜைர்லாளிதம் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே உள்ளனவுக்கின்றது என்று சொல்கிறார். இருப்பது போல் இருக்கிறது என்று அர்த்தம். உள் என்றால் உள்ளே என்று. உள்ளன உள்ளே இருக்கின்றன போலே இருக்கிறது. அதைத்தான் இங்கே பிரதிபலதி என்று, வெளியே இருப்பது உள்ளேயும் பிரதிபலிக்கிறது. அங்கே அரங்கத்தம்மான் என்கிற பதம் இருக்கிறது. நீதிவானவன் நீழ்மதிளரங்கத்தம்மான் என்று இங்கே ரங்கபர்த்துகு என்று அதே பதத்தினுடைய சம்ஸ்கிருத அனுவாதத்தை இட்டிருக்கிறார்.
ஆக என்ன கவனிக்கிறோம்? அமலநாதிபிரான் என்கிற பிரபந்தத்திலே முதல் பாசுரத்திலே திருவடி வர்ணனத்திலே இருக்கிற 6 தமிழ் பதங்களை சம்ஸ்கிருதமாக்கி 6 பதங்களை இங்கே பிரயோகித்திருக்கிறார் என்று. இவ்விரண்டிலும் 6 பதங்கள் பொதுவாக இருப்பதாலே அந்த பாசுரத்தை மனதில் கொண்டுதான் இந்த ஸ்லோகம் வந்திருக்கிறது என்பது ஸ்பஷ்டம். முனிவாகன போகம் என்று ஒரு கிரந்தத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அமலநாதி பிரானுக்கு வியாக்கியானம். 4000 திவ்ய பிரபந்தத்திலே 24 பிரபந்தங்கள் இருக்கின்றன. அதிலே அமலநாதி பிரான் என்ற ஒன்றுக்கு மட்டும்தான் பூர்ணமான வியாக்கியானத்தை தேசிகன் அருளி செய்திருக்கிறார். நிகம பரிமளம் என்று ஒன்று திருவாய்மொழிக்கு அருளி செய்திருக்கிறார். அது இப்பொழுது கிடைக்கவில்லை. இப்பொழுது பாதாம்போஜம் என்கிற பதத்தை கவனிக்கிறோம். பாதமாகிற அம்போஜம் என்ற அர்த்தம் ரங்கநாதனுடைய திருவடி என்கிற தாமரை என்று. பொதுவாக உவமையோ உருவகமோ திருஷ்டாந்தமோ சொன்னால் என்னென்ன பொருத்தங்கள் என்று நாம் ரசித்து பார்த்து கொள்ள வேண்டும். திருவடிக்கும் தாமரைக்கும் என்னென்ன ஒப்புமைகள் இருக்கின்றன, எவற்றை மனதில் வைத்து பாதாம்போஜம் என்கிறார் என்றால், மென்மை, மேன்மை, தேனுடைமை, அழகு என்று 4 கவிகள் பொதுவாக சொல்வது வழக்கம். தாமரை இதழானது மென்மையுடன் இருக்கும், மிருதுவாக இருக்கும். அதே போல பெருமாளுடைய திருவடியும் மிருதுவாக இருக்கும். தாமரையிலே தேன் சொட்டும், அதே போல பெருமாளுடைய திருவடியிலேயும் தேன் சொட்டும். இதை வேதமே தெரிவிக்கிறது. விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹ என்று. பெருமாளுடைய திருவடி இருக்கிறதே அது தேனூற்று என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே இந்த ஒப்புமையும் புரிகிறது. இரண்டிலும் தேன் இருக்கும், இரண்டும் அழகாக இருக்கும், இரண்டுக்கும் மேன்மை, ஒரு உத்கர்ஷம் இருக்கும். புஷ்பங்களுக்குள்ளே தாமரை விசேஷம் என்று. இந்த மாதிரி பல சாமியங்களை வைத்து பாதாம்போஜம் என்று சொல்வது கவிகளிடத்திலே வழக்கமாக இருக்கிறது. இங்கே பெருமாளுடைய பாதாம்போஜத்துக்கு 4 விசேஷணங்களை, அடைமொழிகளை இட்டிருக்கிறார். ஒன்று வேலாதீத ஸ்ருதி பரிமளம் என்பது. ஸ்ருதி என்றால் வேதம், பரிமளம் என்றால் வாசனை. ஸ்ருதி பரிமளம் என்றால் வேத வாசனை அங்கே காலில் திருவடியிலே வீசுகிறது என்று. அடிக்கடி வேதங்கள் பெருமாளுடைய திருவடியிலே இருப்பதாக சொல்கிறது வழக்கம். பாதுகா சகஸ்ரத்திலே பல ஸ்லோகங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். ஹயகிரீவ ஸ்தோத்திரத்திலேயும் ஹயகிரீவனுடைய திருவடியை வர்ணிக்கும் பொழுது அந்த நூபுரமானது வேதங்களை வைத்து இருக்கும் பேழைய போல இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி பெருமாளுடைய திருவடியிலே வேதம் இருப்பதாலே அங்கே வாசனை வருகிறது என்று. வேதத்துக்கு வாசனை உண்டா என்பதை பின்னாலே விசாரிக்கப் போகிறோம். வாஸ்தவத்திலே வேதம் என்பது சப்த ரூபம், ஒலி வடிவம். சப்தத்துக்கு வாசனை இருப்பதாக நாம் சொல்வது வழக்கம் கிடையாது. அதனாலே இங்கே சொன்ன வேத வாசனை என்பது ஒரு கவி மரபுப்படி லட்சணையாக, ஔபச்சாரிகமாக, கவுன வழக்காக சொன்னதுதான். இரண்டாவது வேதசாம் மௌலி சேவியம் என்பது இரண்டாவது அடைமொழி. பிரம்மாக்களாலே தங்கள் தலைகளாலே வணங்கப்பட்டது இந்த ரங்கநாதனுடைய திருவடி. ரங்கநாதனுடைய திருவடியை பிரம்மாக்கள் வணங்குகிறார்கள் என்று. மூன்றாவது கனகசரிதசைகதே ஹம்சஜுஷ்டே பிராதுர்பூதம். ஹம்சங்களோடு கூடின காவேரி மணல் குன்றிலே உண்டானது என்பது மூன்றாவது விசேஷனம். நாலாவது லக்ஷ்மி பூமியோ கரசரசிஜைர் லாளிதம் என்பது. ஸ்ரீதேவி பூதேவி என்ற நாச்சிமார்கள் இருவராலும் அவர்களுடைய கை தாமரைகளாலே லாலனம் பண்ணப்பட்டது.
லாலனம் என்றால் சீராட்டப்பட்டது, செல்லம் கொஞ்சப்பட்டது என்று அர்த்தம். இப்பொழுது பாதத்தை அம்போஜம் தாமரை என்று கவிகள் என்றைக்குமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கவி சிம்மம் சொன்னாரானால், கவி தார்க்கிக சிம்மம் பாதத்தை அம்போஜம் என்று வர்ணிக்கும் பொழுது அதற்கு மேலும் சில சாதிருஷ்யங்களை காண்பிக்கிறார். நாம் கேட்கலாம், பாத அம்போஜம் என்கிறாரே, தாமரைக்கு வாசனை இருக்குமே, அது பாதத்துக்கு உண்டா? தாமரையை நிறைய மகளிர்கள் தலையிலே சூடிக்கொள்வார்களே, இந்த தாமரையை சூடுவார் உண்டா? தாமரை நீர்நிலையிலே முளைக்குமே, இந்த பாத தாமரை நீர்நிலையிலே தான் முளைத்ததா? தாமரை இருக்கிற நீர்நிலையிலே நிறைய அன்னப்பறவைகள் இருந்து அது தாமரையிலேயே கூட அமர்ந்து உண்ணுமே, இங்கே அன்னப்பறவைகள் இருக்கின்றனவா? தாமரையை லக்ஷ்மி தேவி தன்னுடைய கையிலே அலங்காரமாக ஏந்தி கொள்வாளே, இந்த திருவடியையும் லக்ஷ்மி அப்படி ஏந்தி கொள்ளுகிறாளா? தாமரையானது நீரில் பிரதிபலித்து உள்ளுக்குள்ளே ஒரு தாமரை இருப்பது போல தெரியுமே, இந்த தாமரைக்கும் பிரதிபலிப்பு உண்டா? இப்படி நாம் உலகிலே காண்கிற தாமரைக்கு இருக்கிற இதே பண்புகள் பெருமாள் திருவடிக்கும் இருந்தால் அல்லவா அதை பாதாம்போஜம் என்று உருவகிக்கலாம் என்று ஒருவர் கேட்டால், அதற்கான பதில்கள் இந்த ஸ்லோகத்திலே இருக்கின்றன. நீ கேட்கிறது எல்லாமே இருக்கிறது என்று. பாதத்துக்கு பரிமளம் உண்டு, வேதத்தினுடைய பரிமளம் உண்டு, வேலாதீத ஸ்ருதி பரிமளம். இரண்டாவது, பாதத்தை தாமரையை சூடிக்கொள்பவர்கள் இருப்பது போல பாதத்தை தீயிலே சூடிக்கொள்பவர்களும் இருக்கிறார்கள், பிரம்மாக்கள். வேதசாம் மௌளி சேவியம். மூன்றாவது, தாமரை நதியிலே தோன்றும், நீர்நிலைகளிலே தோன்றும். அதே மாதிரி இந்த பாதாம்போஜம் என்கிற இந்த தாமரையும் கூட இரண்டு காவேரிகளுக்கு நடுவிலே தான் தோன்றி இருக்கிறது, நதி நடுவில் என்பது சரியாயிற்று. நாலாவது, தாமரை ஹம்சங்கள் இருக்கிற இடத்திலே இருக்கும், அந்த ஹம்சங்கள் தாமரை மேலேயே கூட அமர்ந்து கொண்டு தாமரையையே கூட, தாமரையினுடைய மகரந்தங்களையே கூட உண்டு வாழும். இதிலே அந்த ஹம்சங்கள் உண்டா பெருமாள் திருவடிகளே என்று கேட்டால், ஹம்சங்கள் என்பதற்கு பதில் ஹம்சர்கள் என்று உண்டு. ஹம்சர்கள் என்றால் நல்ல துறவிகளுக்கு ஹம்சர்கள், பரம ஹம்சர்கள் என்றெல்லாம் பெயர். அவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள். தாமரையை பிராட்டி லாலனம் பண்ணுவாளே, தன்னுடைய கையிலே லீலாரவிந்தமாக ஏற்றுக்கொள்வாளே, அதே போல பெருமாள் திருவடியை பிராட்டி லாலனம் பண்ணுவதுண்டா என்றால் உண்டு. லக்ஷ்மி பூமியோ கரசரசிஜைர்லாளிதம். தாமரை ஜலத்திலே பிரதிபலிக்குமே, பெருமாள் திருவடிக்கு பிரதிபலனம் உண்டா என்றால், என்னுடைய எண்ணவோட்டம் என்கிற இந்த தீர்கிகா இருக்கிறதே, வாபி நீர்நிலை, அதிலே பெருமாளுடைய திருவடி என்பது பிரதிபலித்து கொண்டிருக்கிறது என்னுடைய எண்ணத்திலே என்று. இவ்வாறாக பாதாம்போஜம் திருவடி தாமரை என்று சொன்னதற்கு மேலும் 6 சாதிருஷ்யங்களை, வழக்கமாக எல்லா கவிகளும் சொல்கிற மென்மை மேன்மை முதலிய சாதிருஷ்யங்கள் தவிர மேலும் 6 சாதிருஷ்யங்களை இந்த ஸ்லோகத்திலே 4 விசேஷணங்கள் மூலமாக காட்டினபடியினாலே இது சுவாரஸ்யம் கூடின ஸ்லோகமாக இருக்கிறது. இப்பொழுது ஒவ்வொன்றாக இந்த 4 அடைமொழிகளையும் பார்ப்போம். வேலாதீத ஸ்ருதி பரிமளம். ஸ்ருதி என்றால் வேதம், பரிமளம் என்றால் வாசனை. ஸ்ருதி பரிமளம் என்று சொல்லலாமா என்பதே ஒரு ஆக்ஷேபம். ஏனென்றால் வேதத்துக்கு ஏது வாசனை? ஆனால் வேத வாசனையை பற்றி அடிக்கடி பேசுகிறார் சுவாமி தேசிகன். அப்பொழுது பரிமளம் வாசனை என்பதற்கே என்ன அர்த்தம் என்றால், நல்ல பண்பை பரப்புகிற வஸ்து என்று.
வாசனை என்பது என்ன பண்ணுகிறது? அதில் இருக்கிற சுகந்தத்தை பலருக்கும் கொண்டு சேர்க்கிறது. இங்கே பெருமாளுடைய கல்யாண குணங்களை எல்லாம் வேதம் பரப்பிக் கொண்டிருப்பதனாலே அது பரிமளம் என்று சொல்லப்படுகிறது. பரிமளம் என்றால் மகாத்மிய பிரகாசகம் என்று அர்த்தம். பெருமாளுடைய மகாத்மியத்தை, பெருமையை வேதமானது பறைசாற்றிக் கொண்டு வெளிப்படுத்துகிற காரணத்தினாலே வேதம் பரிமளம் என்று சொல்கிற வழக்கம். இந்த கருத்து இருக்கிறதே, வேதத்துக்கு வாசனை இருப்பதாக சொல்லுகிற கருத்து, இது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கவுன பிரயோகம் ஆனாலும் தேசிகனுக்கு இலக்கியத்திலே மிகவும் பிடித்த கருத்தாக இருக்கிறது. இதை சில இடங்களிலே சுவாமி தேசிகன் எப்படி கையாளுகிறார் என்பதை சொல்லி பார்க்க போகிறோம். நிகம பரிமளம் என்று வேத வாசனையையே தலைப்பாக இட்டு ஒரு புஸ்தகமே, ஒரு கிரந்தமே அருளி செய்திருக்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்ததாக யாதவாபியுதயத்திலே நித்யாபூர்வ ஸ்ருதி பரிமளம் ன்யஸ்தலீலாரவிந்தா பாதாம்போஜம் சஹவசுதயா தாரயாமாசதன்யா என்ற ஒரு ஸ்லோகம் இப்பொழுது நாம் பகவத் தியான சோபானத்திலே வேலாதீர்த்த ஸ்ருதி பரிமளம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த ஸ்லோகத்தினுடைய சாயை போலவே இருக்கிறது. கிட்டத்தட்ட இதில் இருக்கிற கருத்தை அந்த யாதவாபியுதய ஸ்லோகத்திலும் இருக்கிறது. வேலாதீத ஸ்ருதி என்பதற்கு பதில் நித்யாபூர்வ ஸ்ருதி என்று மாற்றி இருக்கிறார். ஸ்ருதியானது, வேதமானது நித்தியமாகவும் அபூர்வமாகவும் இருக்கிறது. வேதத்தினுடைய பெருமையை இரண்டு விதமாக சொல்கிறார். நித்தியமாக என்றால் வேத இந்த காலத்தில் தான் தோன்றியது என்று இல்லாமல் படைப்பு காலம் தொட்டே இருப்பதாலே அது நித்தியம், என்றைக்குமே அழியப் போவதும் கிடையாது. அபூர்வம் என்றால் அது ஒவ்வொரு தடவையும் நவோ நவோ பவதி என்று சொல்வது போல புதுசு புதுசாக நமக்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. வேத சாகித்யத்துக்கு அவ்வளவு அர்த்த புஷ்டி இருக்கிறது. நித்தியமாகவும் இருந்து அபூர்வமாகவும் இருப்பது என்றால் அது ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. எப்பொழுதுமே இருப்பதை அபூர்வம் புதுசாக வந்தது என்று எப்படி சொல்லலாம்? சொல்ல முடியாது. ஆனால் இந்த கருத்துகள், நாம் சொன்ன கருத்துகள் படி அபூர்வமான கருத்துக்களை, வேறெங்கும் காண கிடைக்காத கருத்துக்களை புதிதாக நமக்கு மனதிலே தோன்ற பண்ணுகிற அந்த புது கருத்துக்களை கொண்டிருக்கிறபடியினாலே அது நித்தியமாகவும் இருந்து அபூர்வமாகவும் இருக்கிறது. இந்த விதத்திலே அது வரம்பு கடந்திருக்கிறது ஸ்ருதி. பொதுவாக வரம்பு வேளா என்ன உலகத்திலே என்றால், நித்தியமானது அபூர்வமாக இருக்காது, அபூர்வமானது நித்தியமாக இருக்காது. ஆனால் இந்த ஸ்ருதி என்கிறது நித்தியமாகவும் இருக்கிறது, அபூர்வமாகவும் இருக்கிறது. அதனாலே லோக மரியாதையை, வேலையை அதீதம் கடந்து விட்டது. இப்படி வேலாதீதமான அந்த ஸ்ருதியினாலே பரிமளம் வாசனை கொண்டதாக இருக்கிறது பாதாம்போஜம். லக்ஷ்மி பார்த்தாள், தன் கையிலேயும் தான் ஒரு அம்போஜம் இருக்கிறது, தாமரை. பெருமாளுடைய திருவடி என்பதும் தாமரை போலத்தான் இருக்கிறது. கையிலே இருக்கிற தாமரையை அவள் கீழே வைத்து விட்டாளாம். லீலா அரவிந்தா, லீலா விளையாட்டுக்காக கையிலே ஒரு தாமரை பூ ஏந்தி கொண்டிருக்கிறாளே, அதை நெஸ்த கீழே வைத்து விட்டு பாத அம்போஜம் தாரயாமாச, அந்த தாமரை வேண்டாம், அதை விட இந்த தாமரை இருக்கிறதே, பெருமாளுடைய திருவடி என்கிற தாமரை, இது தரிப்பதற்கு நன்றாக இருக்கிறது என்று தன்னுடைய கையாலே அந்த பாதாம்போஜத்தை வருடி தரித்தாள். சஹவசுதயா, தான் மட்டும் தரித்ததில்லாமல் லக்ஷ்மி பிரிய சகீம் தேவீம் நமாம்யச்சுத வல்லபாம் என்று சொல்லி வேதம் சொல்வது போலே தனக்கு பிரிய சகியாக இருக்கிற வசுதா இருக்கிறாளே பூமி தேவி, அவளையும் தனக்கு துணையாக கூப்பிட்டு கொண்டு இரண்டு பேருமாக சேர்ந்து தாரயாமாச, பூமி தேவியோடு கூட சேர்ந்து லக்ஷ்மி இந்த பாத சம்வாகனத்தை பண்ணுகிறாள். அதனாலே தன்யா பாக்யசாலியாக ஆகிறாள் என்று.
இப்படி லக்ஷ்மி பூமியோகோ கரசரசில் லாளித்தம் என்கிற கருத்தையும் வேலாதீத ஸ்ருதி பரிமளம் என்கிற கருத்தையும் சேர்த்து வைத்து யாதவாபியுதயத்தில் சொல்லி இருக்கிறார். அதற்கு மூலமாக யாதவாபியுதயத்துக்கு முன்னதாகவே அருளி செய்த பகவத் தியான சோபானத்திலே பகவானுடைய பாதாம்போஜத்தை வர்ணிக்கும் பொழுது இதே 2 அடைமொழிகளை இங்கேயும் இட்டிருக்கிறார். இதே கருத்து, அதாவது பெருமாளுடைய திருவடி தாமரையை லக்ஷ்மியும், அதாவது ஸ்ருதி பரிமளம் வேதத்துக்கு வாசனை உண்டு என்கிற கருத்து பல இடங்களிலே சுவாமி தேசிகனாலே பிரகட்டிதமாக இருக்கிறது. அதிலே ஒன்று கோதாஸ்துதியிலே ஆமோதிதோபி நிகமைர் விபுரங்கிரியுக்மே. விபு இருக்கிறாரே பகவான் ரங்கநாதர், அவர் அங்கிரியுக்மே தன்னுடைய 2 திருவடிகளிலேயும் நிகமைஹி ஆமோதிதா வேதங்களாலே வாசனை கமழப்பட்டிருக்கிறார். அவருடைய திருவடிகளிலே ஒருவித வாசனை கமிழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நறுமணம் எங்கிருந்து வந்தது என்றால் அந்த திருவடிகளிலேயே வாசம் பண்ணுகிற வேதங்கள் அவருக்கு அந்த வாசனையை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று அங்கே சொல்லி இருக்கிறார். இன்னொரு இடத்திலே பாதுகா சகஸ்ரத்திலே வேலாதீத ஸ்ருதி பரிமளை, இதே பதம், வியக்திமப்யேதி கால்யே விந்யாசைஸ்தே விபுத பரிஷன் மௌளி விந்யாச திருஷ்யை. அங்கேயும் இந்த மௌளி என்கிற பதமும் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இதே கருத்திலே தான் பகவத் தியான சோபானத்திலே பிரம்மாக்கள் வந்து சேவிக்கிறார், அவர்களுடைய தலை இந்த திருவடியிலே படுகிறது என்று. பாதுகா சஹஸ்ரத்தின் இந்த ஸ்லோகத்திலேயும் விபுத பரிஷத்து தேவர்களுடைய கோஷ்டியானது, திரளானது வந்து பெருமாளுடைய பாதத்தை சேவிக்கிறது. அவர்களுடைய மௌலி, அந்த தலைகள் பட்ட அடையாளமானது பாதுகையிலே சின்னம் வருகிறது. தேவர்களுடைய தலைகளுடைய சின்னங்கள் பாதுகையிலே வருகின்றன. பெருமாள் சஞ்சாரம் பண்ணும் பொழுது, பாத விந்யாசம் பண்ணும் பொழுது அந்த பாதுகையினுடைய அடையாளம் வருகிறது. அந்த பாதுகை அடையாளத்திலே அந்த பாதுகையை சேவித்த விபுத பரிஷர்களுடைய அந்த தலைகளுடைய அடையாளம் கூட சேர்ந்து வருகிறது என்கிறார். பாதுகை எந்தெந்த இடங்களிலே அழுந்துகிறதோ அங்கே அடையாளங்கள் ஏற்படும். அதிலே தேவ மௌலிகளுடைய அடையாளங்களும் கூட கூட தெரிகின்றன என்று. அது 2வது பதம் இருக்கட்டும். முதல் பதம் வேலாதீத ஸ்ருதி பரிமளை என்று இங்க சொன்ன அதே பதம். வேலாதீத கரை கடந்த ஸ்ருதி. ஸ்ருதி என்றது கரை கடந்திருக்கிறது, வரம்பு கடந்திருக்கிறது என்றால் அசங்கேயமாக இருக்கிறது, எண்ண முடியாததாக இருக்கிறது, அனந்தமாக இருக்கிறது. அனந்தாவை வேதா என்று வேதமே, வேதம் அனந்தம் என்று சொல்கிறது, முடிவில்லாமல் இருக்கிறது. அதனாலே அது வேலாதீத ஸ்ருதி. அதனாலே ஏற்பட்ட பரிமளம் இந்த பாதாம்போஜத்துக்கு. அதனாலே பரிமளம் ஏற்பட்டது என்றால் பாதாம்போஜத்தினுடைய உத்கர்ஷம், பிரபாவம், மகிமை இதெல்லாம் நமக்கு வேதம் மூலமாக தெரிகிறது என்று நாம் சற்று முன் ஒரு வேத வாக்கியம் காண்பித்தோம், விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா என்று. அதுபோல பெருமாளுடைய திருவடியை, பெருமாள் உலகளந்த கதை முதலியவற்றை எல்லாம் சொல்லி வேதம் நமக்கு அதனுடைய மகிமையை போதிக்கிறது. வேலாதீத, வேலாதீத என்பதற்கு 2 அர்த்தம். ஏனென்றால் வேளா என்பதற்கு 2 அர்த்தம். தமிழிலே வேளை என்று சொல்கிறோமே காலம், அது ஒரு அர்த்தம். வேலாதீத என்பதற்கு கரை கடந்த என்பது ஒரு அர்த்தம். அதாவது மிக அதிகமாக இருக்கிறது என்று. வரம்பு மீறின என்று ஒரு அர்த்தம், கிட்டத்தட்ட அதே. இப்பொழுது 3வதாகவும் காலம் கடந்த என்பது கூட ஒரு அர்த்தம். வேதமானது காலம் கடந்திருக்கிறது என்று சொல்வதும் சரிதான். எல்லா காலத்திலையும் இருப்பதான படியினாலே அதற்கு ஒரு கால வரம்பு என்று ஒன்று கிடையவே கிடையாது. இப்பொழுது இன்னொரு கருத்தை நாம் ரசிக்கப் போகிறோம்.
ஸ்ருதிகள் என்றால் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்கிறோம். அவை எல்லாம் சம்ஸ்கிருதத்திலே இருக்கின்றன. அந்த வேதத்தை கற்பதற்கு எவ்வளவோ வரம்புகள் உண்டு. சில பேர் தான் கற்கலாம், சில நியமங்களுடன் தான் கற்கலாம், சில வயசுகளிலே தான் கற்கலாம் என்றெல்லாம் எத்தனையோ வரம்புகள், விதிகள். அதனாலே சம்ஸ்கிருத வேதமானது வேலாதீத்தம் கிடையாது, வேலைக்கு உட்பட்டதுதான், ஒரு வரம்புக்கு உட்பட்டதுதான். அது திரைவர்ணிகர்களுக்கு மட்டுமானது, பிராமண க்ஷத்ரிய வைசிய யோக்கியமானது. அதுவே கூட ஒரு வேளா, அதுவே கூட ஒரு வரம்பு. ஆனால் வேளா அதீதமாக இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை தாண்டினதாக ஒரு வேதம் இருக்கிறது. அதுதான் வேலாதீத ஸ்ருதி. அது என்ன என்றால் தமிழ் வேதம். தமிழ் வேதத்தை இந்த வரம்புகள் எதுவும் இல்லாமல் எல்லாரும் எப்பொழுதும் அபியசிக்கலாம் என்று இருக்கிறது. சர்வயோக்கியமானது, திரிவேதி சர்வயோக்கியதாம் என்று இதை சொல்வார் தயாசதகத்திலே. அப்படி வேலாதீதமான ஸ்ருதி என்பது 4000 திவ்ய பிரபந்தம். அதிலே குறிப்பாக திருவாய்மொழிக்கு வேலாதீத ஸ்ருதி என்று பெயர். வேலாதீத ஸ்ருதி பரிமளம் என்றால் அந்த திருவாய்மொழிக்கு ஏற்பட்டிருக்கிற வாசனை. திருவாய்மொழிக்கு வாசனை இருக்கிறதா என்ன என்று கேட்டால், நம்மாழ்வாருடைய தனிய நிலை. இது கூட சுவாமி தேசிகன் தான் அருளி செய்திருக்கிறார். யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோத வாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் என்று. இந்த நம்மாழ்வாருடைய சாரஸ்வத ஸ்ரோதஸ் இருக்கிறதே, திருவாய்மொழி என்கிற பெருக்கு, அது வகுள ஆமோத வாசித்தம். அந்த நம்மாழ்வாரே அணிந்திருக்கிற மகிழ் மாலை இருக்கிறதே, மகிழம் புஷ்பத்து மாலை, அதனாலே அதனுடைய ஆமோத விமளத்தினாலே வாசித்தம் மனம் கமழ்வதாக இருக்கிறது. திருவாய்மொழியிலே மகிழம்பூ வாசனை வீசுகிறது. நாட்கமழ் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன் என்று நம்மாழ்வார் சாத்திக் கொண்டிருக்கிற அந்த மகிழ் மாலை இருக்கிறதே, அந்த மகிழ் மாலை கூட வேலாதீதம் தான் என்கிறார். அந்த மகிழ் மாலையினுடைய வாசனை கூட வேலாதீத பரிமளம் என்றால் நாள் கமழ் மகிழ் மாலை. நாள் கமழ் என்றால் காலம் தாண்டின பிறகும் கூட வாசனை குறையாத மகிழம்பூ. நாம் நேரடியாகவே கூட இன்றைக்கும் காணலாம். மற்ற புஷ்பங்கள் எல்லாம் நாள் ஆகிவிட்டால் வாசனை போய்விடும். ஆனால் மகிழம்பூ என்பது மறுநாள் 2 நாட்கள் கழித்து பார்த்தாலும் வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். அதுதான் நாட்கமழ் மகிழ் மாலை. அதுதான் இங்கே வேலாதீத பரிமளம் என்பது. காலத்தினாலே அடிபட்டு போகாத, காலம் கடந்து நிற்கிற வாசனை கொண்டது மகிழ் மாலை. மகிழம் புஷ்பத்தை உலர்த்தி பொடி பண்ணி வைத்து கொண்டால் கூட பின்னாலே ஒரு வாசனை திரவியமாக உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அது வேலாதீத பரிமளம் கொண்டது. வேலாதீத ஸ்ருதி என்கிற திருவாய்மொழிக்கு வேலாதீத பரிமளம் என்கிற வகுலாமோத வாசனை வந்திருக்கிறது. ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம். அது வாசனை எப்படிப்பட்ட வாசனை என்றால், வேறு ஒரு ஸ்ருதி இருக்கிறதே, வரம்புகளுக்கு உள்பட்ட ஸ்ருதிகள், ரிக்வேதம், யஜுர்வேதம் முதலிய சம்ஸ்கிருத ஸ்ருதிகள். அந்த ஸ்ருதிகள் எல்லாம், ஸ்ருதி என்பது பெண்பால் பதமானபடியினாலே அந்த ஸ்ருதிகள் என்கிற மங்கைகள் எல்லாம் விஸ்ரமாய களைப்பு தீர்வதற்காக இந்த திருவாய்மொழி என்கிற ஸ்ரோதஸுக்கு வருகிறார்களாம். இந்த ஜலத்திலே அவர்கள் தங்கள் களைப்பை தீர்த்து கொள்ளுகிறார்கள். இந்த ஜலமோ பரிமள நாட்கமழ் மகிழ் மாலையினுடைய ஆமோதத்தாலே வாசிதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாசனை திரவியம் சேர்த்த திருவாய்மொழி என்கிற பெருக்கிலே
அந்த ஸ்ருதிகள் எல்லாம், ஸ்ருதிகள் என்கிற மங்கைகள் எல்லாம் நீராடி களைப்பாறுகிறார்கள். அப்படிப்பட்ட வேலாதீத ஸ்ருதி பரிமளமானது திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியானது பாதாம்போஜம், பெருமாளுடைய திருவடியை பற்றித்தான் அடிக்கடி பேசுகிறது. அதனாலே வேலாதீத ஸ்ருதி பரிமளமாக இந்த பாதாம்போஜம் ஆகியிருக்கிறது. ஆரம்பத்திலேயே முதல் பாசுரத்திலேயே துயரரு சுடரடி தொழுதெழன் மனனே, என்னுடைய மனசே நீ அந்த சுடர் போல ஜோதிஷாக இருக்கிற அடி இருக்கிறதே பெருமாளுடைய திருப்பாதம், அது துயர் அறுக்குகிற பாதம், நம்முடைய துக்கத்தை எல்லாம் நீக்குகிற சுடரடி, அதை தொழுது எழு, அதை வணங்கி எழுவாயாக என்று ஆரம்பம் முதலாகவே பெருமாளுடைய திருவடியை பற்றியே பேசுகிறபடியினாலே அந்த திருவாய்மொழி என்கிற பரிமளம், அதனாலே மகாத்மிய கியாபனம் என்பது இந்த பாதாம்போஜத்துக்கு நடைபெறுகிறது. அதனாலே இது வேலாதீத ஸ்ருதி பரிமளம் என்றாகியிருக்கிறது இந்த பாதாம்போஜம். இரண்டாவதாக வேதசாம் மௌளி சேவ்யம், பிரம்மா இந்த திருவடியை வணங்குகிறார். பொதுவான கருத்து, எல்லா தேவதைகளும் தான் பெருமாளுடைய திருவடியை வணங்குகிறார்கள். பிரணத சுர கிரீட பிரஹந்த மந்தார மாலா என்று சொன்னபடி பிரம்மாக்கள் வணங்குகிறார்கள் என்ற இடத்திலே இரண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டி இருக்கிறது. ஒன்று, பிரம்மாக்கள் என்று எதற்காக பன்மை போட்டிருக்கிறார், பகுவச்சனம் என்பது ஒன்று. இரண்டு, பிரம்மா வணங்குவதை பற்றி தனியாக சொல்வானே, எல்லா தேவதைகளும் என்று சொல்லாமல் என்று. ஸ்ரீரங்க மகாத்மியம் ஸ்தல கஷேத்திர மகாத்மிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது. பிரம்மா ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருவாராதனம் பண்ணுகிறார். அதை பராசர பட்டர் இப்படி வர்ணிக்கிறார். சர்கானேவ பகூனி கமண்டலுகலதி கங்கா ப்ளுதோ பூஜயதி பிரம்மாத்வாம் என்று. ரங்கநாதனை பிரம்மா அபூஜயதி, பூஜை பண்ணினார். ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை. சர்கானேவ பகூனி, பல சிருஷ்டி காலங்கள் வருங்கிற காலங்களிலெல்லாம் பிரம்ம பூஜை நடப்படுகிறது. பெருமாளுடைய திருவடிக்கு பூஜை பண்ண வேண்டும் என்றால் நமக்கும் ஒரு நீதி இதிலே இருக்கிறது. நாம் முதலிலே பரிசுத்தமாக வேண்டும். அதற்காகத்தான் பூத சுத்தி முதலியவற்றை நாம் பண்ணிக்கொள்கிறோம் திருவாராதன காலத்திலே. திருவாராதனத்துக்கு அங்கமாக ஒரு ஸ்நானம் கூட பண்ணுவது உண்டு. பிரம்மா என்ன பண்ணினார், தன்னுடைய கமண்டலுவிலிருந்து கங்கை என்கிற நதியை பெருக்கி அந்த கங்கா நதியிலே ஸ்நானம் பண்ணிவிட்டு ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணுவாராம். தன்னுடைய கமண்டலத்திலிருந்து பெருகுகிற கங்கையிலே நீராடி விட்டு ரங்கநாதனை பிரம்மா ஆராதித்தார். ஒரு நாள் இரு நாள் இல்லை, 12 காலமாக சர்கானேவ பகூன் என்று. அப்படி பிரம்மா தனிப்பட்ட வகையிலே ரங்கநாத திருவாராதனம் பண்ணினபடியினாலே வேதசாம் மௌளி சேவியம் என்று சொன்னது பொருத்தம்தான். பிரம்மாவனுடைய மௌளி தலை இருக்கிறதே, அது ரங்கநாதனுடைய திருவடியை வணங்கிற்று. இப்பொழுது வேதசாம் என்று பிரம்மாக்களுடைய என்று பகுவச்சனம் எதற்காக இருக்கிறது? பிரம்மா என்பவர் ஒருத்தர் தானே என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கு இரண்டு விதமாக பதில்கள். ஒன்று, வெவ்வேறு கல்பங்களில் வெவ்வேறு பிரம்மா என்பது. இந்த பிரம்மாவுக்கு ஆயுஷ் காலம் உண்டு, அது ஒரு கல்ப காலம். அந்த கல்பம் முடிந்த பிறகு இந்த பிரம்மா போய்விடுவார். பிரளய காலம் வரும். பிரளய காலத்துக்கு பிறகு சிருஷ்டி காலம் வரும். சிருஷ்டி காலத்தின் போது வேறொரு பிரம்மா வருவார். அவர் ஒரு கல்ப காலம் இருப்பார். அதற்கு பிறகு மறுபடியும் பிரளய காலம் வரும். மறுபடியும் சிருஷ்டி காலம் வரும். பிரம்ம சிருஷ்டி ஏற்படும். பிரம்மாவுக்கு வேதோபதேசம் ஏற்படும் இத்தியாதியா. இந்த சுழற்சியிலே ஒவ்வொரு கல்பத்துக்கும் ஒரு பிரம்மா இருக்கிறபடியினாலே பிரம்மாக்கள் எல்லாரும் இந்த பாதாம்போதத்தை சேவிக்கிறார்கள் என்று பகவச்சனம் பொருந்தும்.
இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், ஒரே கல்பத்திலே கூட வெவ்வேறு பிரம்மாண்டங்களிலே வெவ்வேறு பிரம்மா என்று எதண்ட மண்டாந்தர கோச்சரஞ்சயதி என்று அண்டங்கள் நிறைய இருக்கின்றன. பல அண்டங்கள் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டம் என்று சொல்லி அந்த பிரம்மாண்டத்துக்கு ஒரு பிரம்மா இருப்பார். ஆனால் பிரம்மாண்டம் ஒன்றே ஒன்றுதானா என்றால் அதுவும் இல்லை. பிரம்மாண்டங்களே நிறைய இருக்கின்றன. அதனாலே பிரம்மாக்களும் நிறைய இருக்கிறார்கள். எல்லாரும் இந்த பாதாம்போஜத்தை தான் சேவிக்க வேண்டும். வேதசாம் மௌளி சேவியம். ஸ்ருதி பரிமளம் என்பதிலே ஒரு வேடிக்கை. நிறைய வேடிக்கைகள் இருக்கின்றன இந்த ஸ்லோகத்திலே. நாம் எல்லா வேடிக்கைகளையும் பார்க்க போவது கூட கிடையாது. ஆனால் நிறைய பேர் அதை ரசித்திருக்கிறார்கள், ரசித்து எழுதியிருக்கிறார்கள். ஸ்ருதி என்பதற்கு இன்னொரு அர்த்தம் காது என்று. ஸ்ருதி பரிமளம் என்றால் அதிலே ஒரு வேடிக்கை இருக்கிறது. பரிமளம் என்றால் வாசனை. மூக்குக்குத்தானே வாசனை தெரியும், காதுக்கு வாசனை என்று சொல்வது போல் இருக்கிறது ஸ்ருதி பரிமளம் என்று என்ற வார்த்தை என்றால், அதற்கு வேடிக்கையான கேள்விகளை கேட்பவர்களுக்கு வேடிக்கையாகவே பதில் சொல்ல வேண்டும் என்கிற நியாயப்படி முதல் பதில் அப்படித்தான் மூக்குக்கு தெரிய வேண்டியது காதுக்கு தெரிகிறது என்று தப்பாக அமைந்ததால் தான் வேலாதீதம் என்று சொல்லிவிட்டார். வரம்பு மீறிவிட்டது. எந்த இந்திரியம் எந்த விஷயத்தை கிரகிக்கும் என்கிற ஒரு வேலா இருக்கிறதே, ஒரு வரம்பு, அது மீறி போய்விட்டது. மூக்கினாலே கிரகிக்கக்கூடிய வாசனை என்பது இப்பொழுது காதினாலே கிரகிக்கக்கூடியதாக ஆகிவிட்டபடியினாலே ஸ்ருதி பரிமளம் என்று இந்த ஆட்சேபிக்கிறவன் சொல்கிற ஆட்சேபத்தை ஏற்றுக்கொண்டு, ஓஹோ காதுக்கு வாசனையா, அது வேலாதீதமாகத்தான் போகிவிட்டது, வரம்பை மீறிவிட்டது என்று வேடிக்கையாகவே ஒரு பதில் சொல்லிவிடலாம். அல்லது இரண்டாவது பதில் வேடிக்கை கிடையாது. வாஸ்தவத்திலே என்ன நடக்கிறது என்றால், இந்த திருவடிக்கு ஒரு வாசனை இருக்கிறது. அந்த வாசனை நமக்கு சேர வேண்டும் என்றால் நம்முடைய மூக்குக்கு தானாக வருவதில்லை, நம்முடைய காது வழியாகத்தான் மூக்குக்கு போகிறது. என்ன அர்த்தம் காது வழியாக மூக்குக்கு போகிறது என்றால், இந்த காது என்பதற்கு இரண்டாவது அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்ருதி என்பதற்கு காது என்றும் வேதம் என்றும் இரண்டு அர்த்தங்கள். ஸ்ருதி வழியாகத்தான் மூக்குக்கு போகிறது என்றால், வேதம் சொல்லித்தான் நமக்கு தெரியும் விஷ்ணுவனுடைய பதம் அம்போஜம் போல இருக்கிறது என்பதும் அதிலே பரிமளம் இருக்கிறது என்பதும் எல்லாமே வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது, பல இடங்களிலே சொல்லித் தருகிறது. வேதம் மொத்தமே பதத்தை தான் பேசுகிறது. சர்வே வேதா யத் பதமாமனந்தி என்பதற்கு இதை கூட ஒரு அர்த்தமாக சொல்லுகிறார்கள். எல்லா வேதங்களும் பெருமாளுடைய திருவடியைத்தான் போற்றுகின்றன என்று. அதனாலே ஸ்ருதி வழியாகத்தான் நமக்கு தெரிகிறது என்பதனாலே ஸ்ருதி பரிமளம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இந்த இரண்டும் தவிர வாஸ்தவமான பதில் என்ன என்றால், பரிமளம் என்பதற்கு முக்கிய அர்த்தமே கிடையாது. எது எதெல்லாம் புகழை பரப்புகிறதோ அதற்கெல்லாம் பரிமளம் என்று பெயர். இது கவுனமான அர்த்தம். வேதம் இப்பொழுது பரிமளமாயிருக்கிறது என்றால் வேதம் பெருமாளுடைய புகழை பரப்புகிறது என்று அர்த்தம். ஆக முதல் வேடிக்கையை பார்த்தோம். வேலாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசாம் மௌளி சேவியம். இந்த ஸ்லோகத்திலே அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வியதிரேகம் என்பது. வியதிரேகம் என்றால் வேறுபாட்டு அணி என்ற அர்த்தம். பாதத்தை அம்போஜம் என்று சொல்லிவிட்டோம். வாஸ்தவத்திலே பார்த்தால் அம்போஜம் இல்லை. அம்போஜத்துக்கு இருக்கிற எத்தனையோ பண்புகள் மீறி பாதத்துக்கு வேறு மாதிரியாக அமைந்திருக்கின்றன. வித்தியாசங்கள் நிறைய தெரிகின்றன. வெதிரேகது அலங்காரம் என்று எப்பொழுது சொல்வோம் என்றால், நிறைய சாதிருஷ்யங்களை ஒப்புமைகளை காட்டிவிட்டு வேற்றுமையும் காண்பித்தால் வெதிரேக அலங்காரம் என்ற பெயர். அதுதான் இங்கே நடைபெறுகிறது. தாமரை போலவே திருவடியும் பரிமளம் கொண்டிருந்தாலும் தாமரை மூக்குக்கு பரிமளமாக இருக்கிறது, திருவடி ஸ்ருதி பரிமளமாக இருக்கிறது என்று ஒரு வித்தியாசத்தை காண்பித்திருக்கிறார். அதே போலவே தாமரையும் மௌளி சேவியம், பாதமும் மௌளி சேவியம்
என்று மௌலி சேவிய தன்மை என்பது இரண்டுக்கும் பொதுவாக அமைந்தாலும், மௌலி சேவியம் என்றால் தலையிலே சூடப்பட்டாலும், தாமரையை சூடிக்கொள்பவர்கள் நம் போன்றவர்கள். திருவடி தாமரையை சூடிக்கொள்வர்கள் யார் என்றால் பிரம்மாக்களே கூட. வேதசாம் மௌலி சேவியம். அந்த பிரம்மாக்கள் எல்லாம் தாமரை புஷ்பத்தை மௌலியில் தரிப்பார்களோ மாட்டார்களோ, ஆனால் இந்த திருவடியை தரிப்பார்கள் என்ற விதத்திலே வத்திரேகம் ஏற்பட்டு விட்டது. தாமரை போலவே திருவடி கூட நதியிலே தோன்றினது. தாமரை ஆற்று நடுவிலே இருக்கும். இந்த திருவடி, ரங்கநாதனுடைய திருவடி ஆறுகளின் நடுவிலே இருக்கிறது. காவேரி மத்தியபாகே ரங்கநாதன் இருப்பதே அப்படித்தான். ஒரு பக்கம் கொள்ளிடம் என்கிற வடதிரு காவேரி, இன்னொரு பக்கம் காவேரி என்கிற தென்திரு காவேரி. அந்த இரண்டு ஆறுகளின் நடுவிலே இருக்கிறபடியினாலே இதுவும் ஆற்று நடுவிலே இருக்கும், அதுவும் ஆற்று நடுவிலே இருக்கும் என்று சாமியம் சொன்னாலும், ஆற்று நடுவிலே என்பதற்கு சைகதே என்கிற பதத்தை இட்டிருக்கிறார் இங்கே. அது ஜலத்திலேயே இருக்கும் அந்த தாமரை. இது ஜலங்களுக்கு நடுவிலே மணல் குன்றிலே கூட இருக்கும். ஒரு ஆறு பாய்ந்து கொண்டிருக்கும் போது அதன் நடுவிலே மணல் திட்டுகள் எல்லாம் தெரியும். அதற்கு மணல் குன்று அல்லது புளினம் அல்லது சைகதம் என்று பெயர். இப்பொழுது ஸ்ரீரங்கம் என்கிற க்ஷேத்திரம் இருக்கிறதே, அது இந்த க்ஷேத்திரம் மொத்தமே கூட ஒரு மணல் குன்றுதான். ஏனென்றால் அதை சுற்றிலும் நதி போய்கொண்டிருக்கிறது. சுற்றிலும் நதி இருக்கும் பொழுது நடுவிலே இருக்கிற பூமிக்குத்தானே சைகதம் என்று பெயர். திருவரங்க க்ஷேத்திரமே அப்படித்தான் இருக்கிறது. அந்த சைகதத்திலே இருக்கிறது இந்த தாமரை. ஆக வித்தியாசம் வந்து விட்டதே. அந்த தாமரை ஜலத்திலேயே இருக்கும், இது ஜலத்தின் நடுவிலே இருக்கிற புலினத்திலே இருக்கும். இது மூன்றாவது வத்திரேகம். நாலாவது, தாமரை இருக்கிற இடத்திலே அந்த தாமரை பூ மேலேயே ஹம்ச பக்ஷி வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த தாமரை பூவின் நடுவிலே கர்ணிகையிலே இருக்கிற உள் பகுதியை, மகரந்தங்களை உண்டு சாப்பிட்டு மகிழும் என்று. அது ஹம்ச ஜுஷ்டமாகும். இங்கே வேறு ஒரு ஹம்சனாலே ஜுஷ்டமாக இருக்கிறது. இது அன்னப்பறவை என்கிற ஹம்சம் அங்கே. இங்கே ஹம்சர்கள் என்கிற துறவிகள், அவர்களாலே ஜுஷ்டம் என்பதற்கு கூட ரெண்டு அர்த்தம். கூடியிருக்கிறது, துறவிகள் வந்திருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்திருக்கிறது என்பது ஒரு அர்த்தம். ஜுஷ்டம் என்றால் அவர்கள் உவகை எய்துகிறார்கள், மகிழ்கிறார்கள் என்று ஒரு அர்த்தம். ஹம்சர்கள் எல்லாம், துறவிகள் எல்லாம் ரங்கநாதனுடைய திருவடியை சேவிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். அதனாலே இதுவும் ஹம்சஜுஷ்டம் அதுவும் ஹம்சஜுஷ்டம் என்பது பொதுவானாலும், இந்த ஹம்சம் வேறு அந்த ஹம்சம் வேறு என்று வத்திரேகமும் இருக்கிறது. தாமரை போலவே திருவடி கூட லக்ஷ்மியினுடைய திருக்கரத்தால் ஏந்தப்பட்டாலும், லக்ஷ்மி தன்னுடைய கைகளிலே தாமரையை ஏந்துகிறாள் என்பது ஸ்ரீ சூக்தத்திலேயே, வேதத்திலேயே பிரசித்தம். பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே என்று பத்மஹஸ்தையாகத்தான் அவளை வேதம் வர்ணிக்கிறது. அதே போல அதே லக்ஷ்மியானவள் இந்த திருவடி தாமரையையும் ஏந்துகிறாள் என்பது உண்மையானாலும், இதிலே இன்னொரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன என்றால், பூமி தேவியாலேயும் சேர்ந்து ஏந்தப்படுகிறது இது என்று. தாமரை போலவே திருவடி கூட தீர்க்கிகையிலே பிரதிபலிக்கும். தீர்க்கிகா என்றால் வாபி என்கிற நீர்நிலை, தமிழிலே வாவி என்று சொல்கிறோம். தாமரை அந்த ஜலத்திலே பிரதிபலிப்பது போல இதுவும் என்றாலும், இது பிரதிபலிக்கிற தீர்க்கிகையே வேறு. மே பாவனா தீர்க்கிகாயாம், என்னுடைய பாவனா என்று ஒன்று இருக்கிறதே, எண்ண ஓட்டம் என்று, கருத்தோட்டம் என்று, அந்த தீர்க்கிகையிலே இது பிரதிபலித்துக் கொண்டிருப்பது. அதனாலே தீர்க்கிகையில் பிரதிபலிப்பது பொதுவானாலும் அது எந்த தீர்க்கிகையில் என்பது வித்தியாசப்படுகிறது. இவ்வாறாக சாதிருஷ்யங்களோடு அந்த உருவகத்தை நாம் ரசிக்கும் பொழுது வத்திரேகங்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும். இது வேறுபாட்டணி என்பது. அடுத்ததாக
லக்ஷ்மி பூமியோ கரசரசிஜைஹி. லக்ஷ்மி பூமியோ ஸ்ரீதேவி பூதேவி என்ற உபய நாச்சிமார்களாலே என்ற அர்த்தம், திருமகளாலும் மண்மகளாலும் என்று. அவர்கள் பெருமாளுடைய திருவடியை லாலனம் பண்ணுகிறார்கள், பரிச்சயம் பண்ணுகிறார்கள், சம்வாகனம் பண்ணுகிறார்கள், பிடித்து விடுகிறார்கள் என்று அடிக்கடி கவிகள் சொல்வது வழக்கம். சுவாமி தேசிகனே கூட மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன என்று, மலர் மகளானவள், அவளே மலர் மகள், அவளுடைய கை வருடும் பொழுது அதைவிட சுகுமாரமாக, அதாவது மிருதுவாக மலர் போது போலே சற்று சிவக்கின்றனமாம் பெருமாளுடைய திருவடிகள். அவ்வளவு மார்தவம், அவ்வளவு மென்மை என்று வர்ணிக்கிறார். லக்ஷ்மியோடு கூட பூதேவியும் தான் அந்த சம்வாகனத்தை பண்ணுகிறாள் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்வது வழக்கம். ரங்கநாதாஷ்டகம் என்கிற பராசர பட்டர் இயற்றிய ஸ்தோத்திரத்திலே ரங்கநாதனை பற்றி சொல்லும் பொழுது முதல் ஸ்லோகத்திலேயே பத்மாதாத்ரீகராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம் என்று, பத்மா திருமகள், தாத்ரி மண்மகள். பத்மா என்பது லக்ஷ்மி, தாத்ரி என்பது பூமி. அவர்களுடைய கராபியாம் இரண்டு திருக்கைகளாலும் பரிசித சரணம், எவருடைய திருவடியானது வருடப்பட்டதோ அந்த ரங்கராஜனை நான் சேவிக்கிறேன் என்கிறான். லக்ஷ்மி பூமியோ கரசரசிஜைர்லாளிதம் என்பதற்கு மூலமான தேசிகருக்கு முற்பட்ட ஆச்சாரியரான பராசர பட்டருடைய சூக்தியை கேட்டோம். தேசிகருடைய பாதுகா சகஸ்ரத்திலேயும் கதங்காரம் லக்ஷ்மீகரகமலயோக்யம் நிஜபதம் நிதத்யாத்ரங்கேஷம் புலிஷகடினேஸ்மின் மனசினஹ. பெருமாளுடைய ரங்கநாதனுடைய பதம், திருவடியானது மிகவும் மென்மையானது, மிருதுவானது. லக்ஷ்மீகர கமல யோக்கியம், லக்ஷ்மியினுடைய திருக்கைகள் என்கிற தாமரை பூக்களுக்கு தகுந்தது, அது படலாம் அதன் மேலே. ஆனால் நான் என்ன வேண்டுகிறேன் இப்பொழுது, என்னுடைய மனசிலே அந்த திருவடி வர வேண்டும் என்கிறேன். என்னுடைய மனசு எப்படிப்பட்டது? புலிஷகடினேஸ்மின் மனசினஹ. நல்லவர்களுடைய மனசா இருந்தால் அது மிருதுவாக இருக்கும். ஆனால் நான் பொல்லாதவனாயிற்றே, என் மனசு கர்க்கசமாகத்தான் இருக்கிறது. இந்த மனசில அந்த மிருதுமான பெருமாளுடைய திருவடியை ஏழ பண்ண முடியுமோ? புலிஷ கடினம், வஜ்ரம் போலே கடினமான, கல்லு போலே, இரும்பு போலே, பாறை போலே கடினமாக இருக்கிற என் மனசு எனக்கு இழகின மனசு கிடையாதே. அப்படிப்பட்ட பொல்லாத மனசிலே பெருமாள் திருவடியை ஏழ பண்ண வேண்டும் என்று நான் நினைத்தேனானால், பாதுகா தேவியே அது நேரடியாக ஏழினால் அதற்கு வாட்டம் வருத்தம் ஏற்படும். பாதுகையை தரித்து கொண்டு ஏழ வேண்டும். கல்லு முள்ளிலெல்லாம் நடந்து போகும்போது கூட செருப்பணிந்தவர்கள் நடப்பது சாத்தியமாக இருப்பது போலே, என்னுடைய மனசிலே பெருமாள் திருவடியை நான் ஏழ பண்ணுவதற்கு என் மனசில் இருக்கிற காഠின்யத்தை தெரிந்த நான் என்ன பிரார்த்திக்கிறேன்? பாதுகை தரித்து கொண்டு எழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று அங்கே சொன்ன பொழுது, லக்ஷ்மீகர கமல யோக்கியம், அந்த திருவடி லக்ஷ்மி தேவியினுடைய கரகமலத்துக்கல்லவா யோக்கியம், என்னுடைய பாறை மனசுக்கா யோக்கியம் கிடையாதே என்று சொன்னார் போலே, லக்ஷ்மியும் பூமி தேவியும் மிருதுவாக அந்த திருவடியை வருடி கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஸ்லோகத்திலே தாமரையோ தாமரை, அதாவது நிறைய தாமரை பற்றின பேச்சு இருக்கிறது. முதல்ல வேதசாம் மௌலி சேவியம் என்ற இடத்திலே வேதஸ் என்று பிரம்மாவை சொல்லுகிறாரே, அவரே எங்கே தோன்றினவர் என்றால் நாபி கமலத்திலே தோன்றினவர்.
அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்றால் கமல ஆசனத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆக பிரம்மா என்றாலே அவருக்கே பத்மயோனி பத்மாசனன் என்றெல்லாம் பெயர். அங்கே அவரே தாமரை மயமானவர். அது தவிர ஹம்ச ஜுஷ்டே என்ற இடத்திலே ஹம்ச பட்சிகளை பற்றி பேச்சு வந்திருக்கிறது. ஹம்ச பட்சிகள் பொதுவாக எதை சாப்பிடும் என்றால் தாமரை தண்டை சாப்பிடும். தாமரையையே உண்டு வாழும் பறவைகளை பற்றின பேச்சு 2ஆம் பாதத்திலே. முதல் பாதத்திலே தாமரையிலேயே பிறந்து தாமரையிலேயே அமர்ந்தவரை பற்றின பேச்சு. அடுத்தது 3ஆம் பாதத்திலே லக்ஷ்மி. அவள் எப்படி என்றால் பத்ம பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மஹலையே பத்மதலாயதாட்சி என்று அவளுக்கு தாமரை பிடிக்கும். அவளே தாமரையாளானவள். அவள் தாமரையை கையில் கொண்டவள், தாமரையிலே அமர்ந்தவள், தாமரை போன்ற கண் கொண்டவள் என்று லக்ஷ்மியை சொல்லும் பொழுதெல்லாம் தாமரையை சொல்லியே ஆக வேண்டும். அதற்கடுத்தது கரசரசிஜைஹி. அந்த லக்ஷ்மியினுடைய கையிலே இருக்கிற தாமரைப்பூ அல்லது கையாகிற தாமரை பூக்களாலே இப்பொழுது வருடல் நடைபெறுகிறது. அந்த பாதாம்போஜமானது தாமரை பூ போல் இருக்கிற திருவடியானது என்னுடைய பாவனையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்றார். அந்த பாவனா என்பது ஹிருதய தாமரை. ஹிருதய தாமரையிலே பாத தாமரையானது பிரதிபலிக்க வேண்டும் என்கிறார். ஆஹா, எவ்வளவு தாமரைகள் இந்த ஸ்லோகத்திலே என்றால், தாமரையோன் தொழுகின்ற, தாமரையோன் என்பது வேதஸ், தொழுகின்ற என்பது மௌலி சேவியம். தாமரையாள் பிடிக்கின்ற, தாமரையாள் என்பது லக்ஷ்மி, பிடிப்பது என்பது சம்வாகனம். தாமரையாம் அடி, அதான் பாதாம் போஜம், அதுவே ஒரு தாமரை. அது உள்ள தாமரையில் தோன்றட்டும், என்னுடைய ஹிருதயம் என்கிற புண்டரீகத்திலே அது தோன்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது தாமரையினுடைய சம்பந்தம் திருவடிக்கு நிறைய வந்திருக்கிறது. திருவடியே தாமரை போல அந்த திருவடியை தொழுகிறவனும் தாமரையில் தோன்றியவன், அந்த திருவடியை சம்பகிக்கிறவளும் தாமரையாளாக இருக்கிறாள். இப்பொழுது என்னுடைய வேண்டுதல் பிரார்த்தனை என்னுடைய ஹிருதய தாமரையிலேயும் அந்த திருவடி வர வேண்டும் என்பது. ஹம்ச ஜுஷ்டே. பிரம்மா வருகிறார். பிரம்மாவுக்கு வாகனம் எது? ஹம்சம். எப்படி பெருமாளுக்கு கருட வாகனமோ அதே மாதிரி, எப்படி சிவனுக்கு விருஷப வாகனமோ அதே மாதிரி பிரம்மாவுக்கு ஹம்ச வாகனம். பிரம்மா சேவிக்க வந்தாரானால் அவருடைய ஹம்ச வாகனத்திலே தான் அவர் வருவார். அதனாலே எதெல்லாம் வேத சாமூலி சேவியமாகிறதோ அதெல்லாம் ஹம்ச ஜுஷ்டமாகத்தான் இருக்கும், ஹம்சத்தோடு கூடித்தான் இருக்கும் என்றும் ஒன்று துவனிக்கிறது இங்கே. ஹம்ச ஜுஷ்டே என்பதற்கு, ஹம்ச என்பதற்கு 2வது அர்த்தம் என்ன சொன்னோம்? துறவிகள், சந்நியாசிகள், யதிகள் என்ற அர்த்தம். அவர்கள் இந்த இடத்திலே, அதாவது 2 காவேரிகளுக்கு நடுவே பற்றித்தானே வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். காவேரி மத்திய பாகத்தை பற்றி கனக சரித சைகதே. காவேரிக்கு கனக சரித் என்று பெயர். கனக சரித் என்றால் பொன் நதி, பொன்னி என்றே தமிழில் பெயர் அதற்கு. பொன்னி என்கிற நதி, அதனுடைய சைக்கத்தத்திலே ஹம்சம் வந்திருக்கிறது என்று சொன்னது பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் துறவிகள் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள் என்பது. அதாவது ஸ்ரீரங்கத்தினுடைய பரிசர பூமியிலே ஆற்றங்கரைகளிலே நிறைய யதிகள், துறவிகள் வாழ்ந்து வந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முற்காலத்திலே ஏராளமான சந்நியாசிகள் அங்கே ஆற்றங்கரைகளிலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள், வசித்துக் கொண்டு இருந்தார்கள். அதை பற்றி திருச்சந்த விருத்தத்திலே திருமிசை ஆழ்வார் சொல்கிறார், அற்ற பற்ற சுற்றி வாழும் அந்த நீரரங்கமே என்று. ஸ்ரீரங்கம் என்கிற க்ஷேத்திரத்தை வர்ணிக்க போனாலே முதலிலே ஞாபகம் வருகிறது அந்த நீர் என்கிற நீர்நிலை காவேரி. அதை சுற்றி யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அற்ற பற்றற்றவர் என்ற அர்த்தம். அவர்கள் துறவிகள், நிறைய துறவிகள் அங்கே வாழ்வதனாலேதான் சைகதே ஹம்ச ஜுஷ்டே என்று இவரும் சொல்கிறார். அவர்களை ஏன் ஹம்சங்கள், ஹம்சர்கள் என்று சொல்கிறோம் என்றால் பல காரணங்கள். ஹம்சங்கள் போலே சாராசார விவேகம் பண்ணுபவர்கள் ஹம்சர்கள். ஹம்சம் பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தாலும் கூட பாலை மட்டும் குடித்துவிட்டு நீரை மிகுத்திவிடும்.
அது எப்படி நீரிலிருந்து பாலை பிரிக்கிற திறமை அதற்கு ஏற்பட்டது? மற்ற பட்சிகளுக்கு இல்லாத ஒரு விலட்சணமான திறமை ஹம்சபட்சிக்கு மட்டும் இருக்கிறது. அதே போலதான் ஹம்சர்கள் கூட சாரமும் அசாரமும் கலந்திருக்கும் இந்த லோகத்திலே எது சாரமோ அதை மட்டும் கிரகிக்க வல்லவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஸ்ரீரங்கத்து துறவிகள். அவர்கள் ஹம்சர்கள். ஹம்சத்துக்கு இன்னொரு வழக்கம், நபத்னாதி ரதிம் ஹம்சः கதாசித் கர்தமாம்பசி. சேற்று தண்ணியிலே அந்த ஹம்சம் வசிக்காது. சேற்றிலே தாமரை பூத்துவிடும், ஆனால் சேற்று தண்ணியிலே ஹம்சம் நீந்தாது. சேறு தெளிந்த பிறகு அந்த தாமரை மீது போய் அமர்ந்து தாமரையை உண்ணும். எப்பொழுதுமே சேற்று தண்ணியிலே மகிழ்ச்சி அடையாத ஹம்சம் போல இந்த ஹம்சர்களும் கூட, துறவிகள் என்ற ஹம்சர்களும் கூட பிரசன்னமான மனசோடு இருப்பார்கள். கலக்கம் அடைய மாட்டார்கள். ஹம்சா என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம். வாஸ்தவத்திலே மேலும் கூட அர்த்தங்கள் உண்டு. ஹம்சோ விஹங்க பேதே ஸ்யாதர்க்கே விஷ்ணு ஹயாந்தரே யோகி மந்திராத்ம பேதேஷு என்று விஸ்வம் என்கிற கோஷம் தெரிவிக்கிறது. ஹம்சம் என்பது விஹங்க பேதம், அது ஒரு பறவை இனம் என்று. அதுதான் அன்னப்பறவை என்பது. அது ஒரு அர்த்தம். அர்க்கே விஷ்ணு, பெருமாளே கூட ஹம்சம் என்கிற பதத்துக்கு பெருமாளே கூட அர்த்தம். அந்த அர்த்தம் இங்கேயும் கூட ஒட்டி வருகிறது. இந்த காவேரி சைக்கத்தம் இருக்குதே, இது ஹம்சஜுஷ்டமாகத்தான் இருக்கிறது. பெருமாளே இங்கே எழுந்தருளி இருக்கிறார், அடிக்கடி எழுந்தருளுகிறார். உற்சவாதிகளுக்கும் கூட ஹம்சஜுஷ்டமாக இந்த அர்த்தத்திலேயும் இருக்கிறது. யோகி மந்திர, யோகி என்று ஒரு பதம் இருக்கிறது, அதுதான் நாம் சொன்ன துறவிகள் என்ற அர்த்தம். யோகங்களை அனுஷ்டிப்பவர்கள், தியானம் பண்ணுபவர்கள், அவர்களுக்கும் ஹம்சங்கள் என்று பெயர் என்று. இப்பொழுது நாம் ஏற்கனவே உருவக பொருத்தங்களை அனுபவித்தோம். அதற்கடுத்தது வெதிரேகம் என்ற வேறுபாட்டணியை பார்த்தோம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்திலே ஸ்லேடை அணி என்கிற இன்னொரு வேடிக்கையை பார்க்க போகிறோம். வேலா என்பதற்கு கரை என்றும் காலம் என்றும் அர்த்தம். வேதமானது வேலாதீதம் என்று சொல்லும் பொழுது அது கரை கடந்திருக்கிறது, அபாரமானது, அனந்த பாரம் பகுவேதி தவ்யம் என்று சொல்வது போல வேதம் கரை கடந்து விட்டது, அதிகமாக இருக்கிறது, அனந்தமாக இருக்கிறது என்று ஒரு அர்த்தம். வேதம் காலம், வேலா அதீதம், காலத்தை கடந்தது. காலம் அந்த வேதத்தை ஒன்றும் பண்ணாது, காலத்தை மீறி வேதம் நிலைத்து நிற்கும் என்று வேலாதீத்தம் என்பதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் சொல்லி வேதத்துக்கு இரண்டு வித பெருமைகளை சொல்லலாம். ஒன்று நித்தியத்துவம் என்ற பெருமை, இன்னொன்று அனந்தத்துவம் என்ற பெருமை. அதே மாதிரி சேவியம், வேதசாம் மௌலி சேவியம் இருக்கிறது. சேவிக்கத்தக்கது என்பதற்கும் இரண்டு அர்த்தம். சேவிப்பது என்றால் இப்பொழுது தமிழிலே வழக்காற்றிலே இருப்பது போல வழிபடத்தக்கது என்ற அர்த்தம். பிரம்மா ரங்கநாதனை வழிபாடே பண்ணினார், திருவாராதனமே பண்ணினார். அடையத்தக்கது என்று ஒரு அர்த்தம். மௌலிகள் இருக்கிற கிரீட்டங்கள் பெருமாளுடைய திருவடியை போய் அடைகின்றன என்று. ஹம்ச என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை ஏற்கனவே பார்த்தோம். அன்னப்பறவை என்று ஒரு அர்த்தம், நல்ல துறவி என்று. ஜுஷ்ட என்ற பதத்துக்கு கூட ரெண்டு அர்த்தம். ஜுஷ்டா என்றால் உபேத, கூடின, சகிதா என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று தூய்க்கப்பட்ட என்றால் மகிழ்கிற என்று ஒரு அர்த்தம். ஹம்ச ஜுஷ்டே என்றால் ஹம்சம் எந்த இடத்திலே மகிழ்ச்சி அடைகிறதோ அது அந்த சைக்கத்தம் என்று. ஹம்சர்கள் மகிழ்ச்சி அடைகிற இடம் பெருமாளுடைய திருவடி என்பதும் கூட. ஹம்சஸ்மரே ககே விஷ்ணு யதவு என்று ரத்னமாலா என்கிற கோஷம் தருகிறது. அந்த நாலு அர்த்தங்களிலே ககே விஷ்ணு யதவு என்ற மூன்று அர்த்தத்தை இங்கே எடுத்துக்கொள்கிறோம். ககே என்றால் பட்சி, விஷ்ணு, யதி என்றால் துறவி. பாதாம்போஜத்திலே பெருமாள் கூட மகிழ்கிறார். தன்னுடைய பாதாம்போஜத்திலே பெருமாள் மகிழ்கிறாரா என்ன? ஹம்சம் ஜுஷ்டே என்பதற்கு ஹம்சம் என்று பெருமாள் என்ற அர்த்தம் சொன்னால், பெருமாள் தன்னுடைய திருவடியிலே மகிழ்ச்சி காண்கிறாரா என்றால் அதுவும் உண்டு. வடபத்திர சாமி
காயியாக இருக்கும் பொழுது ஆலிலை குழந்தையானது பெருமாள் அந்த விபவாவதாரம் பண்ணும் பொழுது தன்னுடைய திருவடியை தானே சுவைத்து உண்கிறார். அதனாலே ஹம்சஜுஷ்டம் பெருமாளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அந்த பாதம் என்பதும் சரியாயிற்று என்று சிலேடை அணியை பார்த்தோம். கடைசியாக ஏற்கனவே பார்த்ததை நாம் இப்பொழுது மறுபடியும் வேகமாக பார்க்கிறோம். உருவகவணி 3 இடங்களிலே இருக்கிறது. ரூபகம் கரசரசிஜைஹி, லக்ஷ்மி பூமிகளுக்கு கைகள் தாமரைகள் போல இருக்கின்றன, கைகளாகிற தாமரைகளாலே என்று. பாதாம்போஜம் திருவடியாகிற தாமரை என்று. பாவனா தீர்கிகா என்னுடைய கருத்தோட்டம் என்கிற நடைவாபி ஒரு நீர்நிலை என்று. இந்த இடங்களெல்லாம் உருவகவணி இருக்கின்றன. உருவகவணி இருக்கிற இடத்திலெல்லாம் நாம் என்ன பார்க்க வேண்டும்? பொருத்தத்தை நாம ரசித்து பார்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பாவனா தீர்கிகாயாம் என்று தன்னுடைய மனோபாவனையை ஒரு தீர்கிகையாக ஒரு நடைவாபியாக உருவகித்தார் என்றால் அந்த கிணறு நீர்நிலைக்கும் இந்த தேசிகனுடைய மனசு என்பதற்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இரண்டும் அலை பாயும். மனசிலே எண்ண அலைகள் பாயும், தீர்க்கிகையிலே நீர் அலைகள் பாயும். இது ஒரு ஒற்றுமை. இரண்டும் ஆழம் மிகுந்திருக்கும். பாவனையிலே ஆழமான கருத்துகள் இருக்கும், தீர்க்கிகையிலே ஆழமாக ஜலம் இருக்கும். இது இரண்டாவது ஒற்றுமை. இதே மாதிரி பாவனா தீர்க்கிகா என்று எந்த உருவகம் சொன்னாலுமே கூட பாதாம்போதத்துக்கு நாம் ஏற்கனவே பார்த்தோமே. அதே போல பாவனா தீர்க்கிகாவுக்கும் பாவனைக்கும் தீர்க்கிகைக்கும் என்னென்ன ஒற்றுமைகள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கவிகள் பிரயோகம் பண்ணிவிடுவார்கள். அவர்கள் எந்தெந்த ஒப்புமைகளை மனதில் கொண்டு இப்படி பிரயோகம் பண்ணியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த ஸ்லோகத்திலே உருவகவணி, ஸ்லேடையணி, வெதிரேகம் என்ற பல அலங்காரங்களை அமைத்திருக்கிறார் என்று நாம் ரசித்தோம். இன்னும் நிறைய இதே ஸ்லோகத்திலே ரசிக்கக்கூடிய வேடிக்கைகள் எல்லாம் கூட இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது 1 மணி நேரம் ஆகிவிட்டது, நிறுத்திக் கொள்ள போகிறோம். அடுத்த தடவை 3வது ஸ்லோகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.